வணக்கங்க. இந்த வீடு வந்து நாங்க முன்னாடி திருச்சில இருந்தது. வாடகைக்கு தான் இருந்தோம். திருச்சில பர்மா காலனி அப்படிங்கிற இடத்துல ஆயில் மில் ஷாப்பு. திருச்சி எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நான் வந்து படித்தது எல்லாமே திருச்சி தான். கல்யாணம் ஆனது திருச்சி தான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடத்த பார்க்கும்போது. ஏன்னா அங்கேருந்து அந்த இடத்த விட்டு வந்தது வந்து ரொம்ப வலியோடு தான் வந்தேன். ஏன்னா என்னோடய வீட்டுக்காரருக்கு வந்து பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. லைஃப்லேயே திரும்ப மீள முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. திரும்ப அதுலேருந்து இப்போ மீண்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் சரியாகலை. சரியாகுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் நகர்த்திக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம். எங்கே அழைச்சிட்டு போனாலும் நான் தான் என்னோடய வீட்டுக்காரைய அழைச்சிட்டு போகணும், என் பொண்ணையும் அழைச்சிட்டு போகணும். ஒரு சிங்கிள் மதர் மாதிரி தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பிள்ளைங்களையும் திருச்சி மலைக்கோயில் பக்கத்தில் இருக்கிற எறும்பீஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கேன், அழைச்சிட்டு போனேன். இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு போனது. அப்பா ஈஸ்வரனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க. எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். கஷ்டம் இல்லாமல் யாருக்கும் வாழ்க்கை இல்லைங்க. ஆனால் அது வரக்கூடிய சூழ்நிலை தான் வேறு மாதிரியா இருக்குமே தவிர கஷ்டத்தை கடக்காமல் யாருமே கிடையாதுங்க. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.